முக்கியமான நிகழ்ச்சிக்கு தலைமையேற்று தலைமை உரை ஆற்றிய மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களே, வரவேற்புரை ஆற்றிய மாவட்ட குழந்தை பாதுகாப்பு அலுவலர் அவர்களே, இங்கே கலந்து கொள்ளும் மரியாதைக்குரிய மாநகராட்சி மேயர் அவர்களே, துணை மேயர் அவர்களே மற்றும் அனைத்து அதிகாரிகளே, இங்கே கூடியிருக்கும் அனைவருக்கும் என் காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இங்கே சிறப்பாக இந்த திட்டத்தின் நன்மையை பற்றி கூறிய 3 பயனாளிகளுக்கும் என் பாராட்டுக்களையும் என் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். 2016 முதல் நான் சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்ட பிறகு 2019 தேர்தலில் எங்கள் திராவிட முன்னேற்றக் கழகத்துடைய தகவல் தொழில்நுட்பவியல் அணியோடைய ஆரம்பம் காலத்தில் செயலாளராக பணியாற்றி, எனவே அந்த தேர்தல் பிரச்சாரத்தில் ஒரு பெரிய அளவில் பங்கு பெற்று, அதற்கு பிறகு 2021 ஆண்டு நடந்த தமிழ்நாடு தேர்தலிலும் அதே பொறுப்பிலிருந்து கழகத்துக்கு பல தேர்தல் பணிகள் செய்த அடிப்படையில், குறிப்பாக 3 திறன் ஒரு நல்ல அரசாங்கத்துக்கு தேவை என்று அன்றைக்கு கூறினேன். 1, அரசியலில் இருக்கவர்களுக்கு அக்கறையும் ஒரு மனித நேயமும் மிகவும் முக்கியம். அதுதான் இருக்கிறதுலேயே முக்கியமான குணம். யாரெல்லாம் எந்த வகையெல்லாம் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் அவர்களுக்கு நன்மை செய்யணும், அவர்களுக்கு உதவி செய்யணும் என்ற குணம் மிக முக்கியமான ஒரு அடையாளமாக இருக்க வேண்டும் நல்ல அரசியல்வாதிக்கு என்று கூறினேன். 2வது சொன்னேன், அந்த அளவுக்கு அக்கறை இருந்தால் யார் யார் எந்த நிலையில் இருக்கிறார்கள் என்ற தகவல் அரசாங்கத்துக்கு தேவை. யார் விளிம்பு நிலையில் இருக்கிறார்கள், யார் பெற்றோர்களை இழந்திருக்கிறார்கள், யார் பொருளாதாரத்தில் பின்தங்கி இருக்கிறார்கள், யார் மாற்றுத்திறனாளிகளாக இருக்கிறார்கள், இதெல்லாம் அறிகிறதற்கு தகவல் தேவை. 3வது திறனாக நான் கூறினேன் செயல்திறன். அதற்கு ஏற்ப நிதி ஒதுக்கி, அதற்கு ஏற்ப திட்டத்தை வகுத்து, திட்டம் வகுத்த அளவுக்கு நிறைவேற்றப்படுகிறதா என்று ஆய்வு செய்து செயல்படுவது ஒரு திறன். எனவே அக்கறை இல்லை மனிதநேயம் முதல் திறன். தகவல், தேவையான தகவல் தீட்டி அதை வகுத்து பார்க்கிறது 2வது திறன். அதற்கு ஏற்ப திட்டங்களை உருவாக்கி சிறப்பாக செயல்படுத்துவது செயல்திறன். இது 3ம் இருக்க வேண்டும் என்று கூறினேன். மக்களுடைய ஆதரவினால் தேர்தலில் 2021 10 ஆண்டுகளுக்கு பிறகு திராவிட முன்னேற்றக் கழகம் ஆட்சி அமைந்து நாங்கள் அரசாங்கத்துக்கு வந்த பிறகு மாண்பு முதலமைச்சர் எங்களுக்கு வழிகாட்டியாக இருந்து இதே கொள்கைகள் அடிப்படையில் அரசாங்கத்தை நடத்தி கொண்டு வருகிறார். அந்த வகையில் நான் நிதியமைச்சராக இருக்கும்போது நிதி மேலாண்மையை சிறப்பித்ததை தாண்டி தகவல் தீட்டுவதற்கு மிக முக்கியத்துவம் கொடுத்து அதற்கு பல ஊக்கங்களையும் நிதி ஒதுக்கி அந்த முயற்சியை அதுவரைக்கும் நடந்து கொண்டிருந்ததை விட பல மடங்கு அதிகரித்து செயல்பட்டேன். 2023 இந்த துறைக்கு வந்த பிறகு இந்த துறையில் இருக்கிறோம் தமிழ்நாடு கவர்னன்ஸ் ஏஜென்சி TNEGA மூலம் இந்த முயற்சிகளெல்லாம் இன்னும் கூடுதல் கவனம் செலுத்தி வேகப்படுத்தி சிறப்பித்து இன்றைக்கு அனைத்து அரசாங்க திட்டங்களுக்கும், அது ஊக்கத்தொகையாக இருக்கட்டும், மாணவர் உதவித்தொகையாக இருக்கட்டும், மகளிர் உரிமை தொகையாக இருக்கட்டும், இல்லை இந்த மாதிரி புது திட்டமாக இருக்கும், அனைத்துக்கும் அடித்தளமாக வழங்கும் இந்த TNEGA-உடைய டேட்டா பேசஸ் புள்ளி விவரங்கள் இன்னும் இந்த அரசாங்கத்துக்கு பலம் சேர்த்து இந்த திட்டங்களை செயல்படுத்துவதற்கு சரியான தகவலை சரியான நேரத்தில் வழங்கி வருவதில் நான் மகிழ்ச்சியும் பெருமையும் அடைகிறேன். அந்த அடிப்படையில் இன்னும் கூறப்போனால் இந்த மாதம் 2000 ரூபாய் பேங்க் அக்கௌண்ட்டில் போய் சேருவது என்றால் அந்த பேமெண்ட் கேட்வேயும் இதே TNEGA-யில் தான் செயல்பட்டு எல்லா கான்ட்ராக்டும் ஏற்பாடு செய்து இந்த தகவல் தொழில்நுட்பத்தின் அடிப்படையில் அதோடைய மிக பெரிய சக்தியை பயன்படுத்தி எல்லா திட்டங்களுக்கும் வேகத்தையும் தெளிவையும்
விளைவு போக வேண்டிய இடத்துக்கு போகணும், கூடாத இடத்துக்கு போகக்கூடாது, சரியான நேரத்தில் போகணும் என்ற செயல்திறனுக்கு இங்கே மிகவும் சிறப்பான வகையில் டிஎன்இஜிஏ செயல்பட்டு கொண்டிருக்கிறது. எனவே இத்தகைய திட்டம் கொள்கை அடிப்படையில் நான் பல ஆண்டுகளாக எதிர்க்கட்சியாக இருக்கும்போது கூறின தத்துவம் இல்லை கொள்கை அடிப்படையில் இன்றைக்கு செயல்பட முடியுது என்ற மிக்க நிறைவும் மன நிறைவும் மகிழ்ச்சியுடனும் இந்த திட்டத்தை இன்றைக்கு தொடங்கி வைத்த முதலமைச்சர் அவர்களுக்கு நன்றி கூறி இங்கே விழாவில் பங்கேற்ற அனைவருக்கும் பங்கேற்றதுக்கு நன்றி கூறி என் உரையை முடித்துக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.